மேற்கு ஆசியாவில் அக்டோபர் 7 அன்று தொடங்கிய சமீபத்திய வன்முறை கிளர்ச்சியில் காசாவில் அமைந்துள்ள பாலஸ்தீன போராளி இயக்கமான ஹமாஸ் வட இஸ்ரேலின் பொதுமக்களை குறிவைத்து கொடூரமான தாக்குதல் நடத்தியது. இதற்கு தலைமை தாங்கியவர் காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் தலைவராக கருதப்படும் யஹ்யா சின்வார். முதலில் த நியூயார்க் போஸ்ட் வெளியிட்ட அறிக்கைகள் சின்வார் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டார் என்று தெரிவித்திருந்தாலும் அவர் எங்கு உள்ளார் என்பதை பற்றிய உறுதியான தகவல்கள் 2 வாரங்களாக வெளிவரவில்லை. இதனால் அவரது நிலைமை தொடர்பான கேள்விகள் எழுந்துள்ளன. யஹ்யா சின்வார் ஈரானில் உள்ள ஒரு மிக காப்பு பாதுகாப்பான இராணுவ தளத்தில் நடந்த வெடிபொறியில் உயர்மட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயா கொல்லப்பட்டதை அடுத்து அதிகாரம் பெற்றார். ஹனியேயா புதிய ஈரானிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த தாக்குதல் நடந்தது. இதன் விளைவாக ஹனியேயா மற்றும் அவரது உதவியாளர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு ஹமாஸிற்கான முக்கிய திருப்பமாக மாறியது. அதன்பின் சின்வார் மிக வலுப்படுத்தப்பட்ட இராணுவ முறை ஆளுமையை புகழ்ந்தவர் என அறியப்பட்டார். 7 தாக்குதல்களை தொடர்ந்து சின்வாரின் பெயர் உலகளாவிய முறையில் அதிகமாக பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சின்வாரை முடிவுக்கு கொண்டு வருவதை வாக்களித்தார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நெதன்யாகு, நாங்கள் யஹ்யா சின்வாரை அழித்து விடுவோம் என்று அறிவித்தார். மேலும் அவரை இடமில்லா உயிரிழந்தவன் என குறிப்பிடினார். இது ஹமாஸ் தலைமை மற்றும் அவர்களது இராணுவ திட்டங்களின் மீது இஸ்ரேல் எடுத்து வரும் கடுமையான நிலையை வலியுறுத்தியது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் போது சின்வார் தொடர்ந்து திடமாக இருந்தார். அவர் எந்த ஒரு சர்வதேச சமாதான பேச்சுக்களிலும் பங்கேற்க மறுத்து வருகிறார். அவர் விடுத்துள்ள கோரிக்கைகளில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதும் ஹமாஸிற்கான அரசியல் அங்கீகாரம் என்பதும் அடங்கும். இஸ்ரேலும் அமெரிக்கா போன்ற முக்கிய சர்வதேச சக்திகளும் ஹமாஸ் கூறும் இக்கோரிக்கைகளை நிராகரித்து வருகின்றனர். ஏனெனில் ஹமாஸ் வரலாற்றிலேயே வன்முறை மற்றும் இஸ்ரேலின் வாழும் உரிமையை நிராகரித்துள்ளது. சின்வாரின் கடுமையான நிலைப்பாடு சமாதான முயற்சிகளை சிக்கலாக்குகிறது. ஏனெனில் அவரது தலைமை இராணுவ நடவடிக்கையில் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்துகிறது மற்றும் இராஜதந்திரத்திற்கு குறைவாக. அவரது அதிகாரமே ஹமாஸில் ஒரு முக்கிய மாற்றத்தை நமக்கு காட்டுகிறது. ஏனெனில் இந்த அமைப்பு ஈரானிய ஆதரவை நிதி மற்றும் இராணுவ ரீதியாக அதிகமாக சார்ந்திருக்கிறது. ஈரான் ஹமாஸை மட்டுமல்லாமல் லெபனான் அடிப்படையிலான ஹெஸ்பொல்லா அமைப்பை ஆதரித்துள்ளதால் இஸ்ரேலின் மீது 2 அமைப்புகளும் எதிராக செயல்படுவதால் இந்த பகுதி மேலும் நிரந்தர இல்லாத தன்மையுடன் உள்ளது. இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் மனிதாபிமான பாதிப்பு மிகப்பெரியது. ஹமாஸை குறிவைத்து நடக்கின்ற இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் பொதுமக்களையும் பாதித்துள்ளது. காசாவின் அடர்த்தியான மக்கள் தொகை பகுதிகள் ஹமாஸ் போராளிகளால் காப்பு கவசமாக பயன்படுத்தப்படுவதால் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. சர்வதேச மக்களின் கருத்துக்கள் இந்த கொந்தளிப்பை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தாததால் பொதுமக்களின் துயரங்கள் நீடித்து கொண்டே இருக்கின்றன. எதிர்காலத்தில் சமாதானத்தின் எதிர்பார்ப்புகள் சோர்வாகவே உள்ளன. சர்வதேச சமூகம் தொடர்ந்து போர் நிறுத்தம் மற்றும் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் யஹ்யா சின்வார் போன்ற தலைவர்கள் ஆரோக்கியமான உரையாடல்களில் ஈடுபட மறுப்ப வன்முறையின் சுழற்சி முடிவடைவதற்கான சாத்தியம் குறைவாகவே இருக்கும்.